ஆழ்வார்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்களோ அதை ஆழ்வாரனுடைய திரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோங்க. அந்த ஆழ்வார்கள் ஒவ்வொருவரையும் நம்ம வழிபடும்போது அவங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தில் வழிபட்டோம் அப்படின்னா அவங்களுடைய அருளை நம்ம பெறுவோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக கருதப்படுது. 12 ஆழ்வார்களுடைய முதல் ஆழ்வாராக இருக்கிற நம்மளுடைய பொய்கை ஆழ்வார் எந்த திருநட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படின்னா ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை அவர் திரு அவதாரம் செய்கிறாருங்க. அடுத்து பூதத்தாழ்வார் ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் புதன்கிழமை திரு அவதாரம் செய்கிறாருங்க. அடுத்து பேயாழ்வார் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் வியாழக்கிழமை அவர் திரு அவதாரம் எடுக்கிறாருங்க. திருமிழிசை ஆழ்வார் தை மாதம் மகம் நட்சத்திரத்தில் அவர் திரு அவதாரம் எடுக்கிறாரு. நம்மாழ்வார் வைகாசி விசாகத்து அன்னைக்கு அவருடைய திரு அவதாரம் வெள்ளிக்கிழமை அவர் எடுக்கிறாருங்க. மதுரகவி ஆழ்வார் சித்திரை நட்சத்திரத்தில் வெள்ளிக்கிழமை அவருடைய திரு அவதார நாளாக இருக்குதுங்க. குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் வெள்ளிக்கிழமை அவர் திரு அவதாரம் செய்தாருங்க. பெரிய ஆழ்வார் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரம் திங்கக்கிழமை திரு அவதாரம் செய்தாருங்க. ஆண்டாளம்மா ஆடி மாதம் ஆடி பூரத்து அன்று செவ்வாய்க்கிழமை அவங்க திரு அவதாரம் செய்தாங்க. தொண்டரடி பொழியாழ்வார் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமை திரு அவதாரம் செய்தாருங்க. திருப்பானாழ்வார் கார்த்திகை மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் புதன்கிழமை திரு அவதாரம் செய்தாருங்க. திருமங்கை ஆழ்வார் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் வியாழக்கிழமை திரு அவதாரம் செய்கிறாருங்க. நம்மளுடைய ஆழ்வார்களுடைய ஒரு பாசுரத்தையாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய திவ்ய தாரை சேனல் சப்ஸ்கிரைப் செய்து 6 நிமிடத்தில் ஆழ்வார் பாசுரங்கள் அப்படிங்கிற பதிவில் ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒவ்வொரு பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த பாசுரங்களை நீங்கள் கேட்டு ஆழ்வார்களுடைய அனுகிரகத்தையும் பெருமாளுடைய அனுகிரகத்தையும் பெறுங்க. ஓம் நமோ நாராயணாய.